Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் தான். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்கன்னா கேப்சா ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதில் கேப்சா ஒர்க்ஸும் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற இதுக்கு உங்களுக்கு ஒரு என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு டாலரில் வருது. டாலரில் பார்த்தீங்கன்னா 0.00 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பைசா வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இதான் அந்த சைட்டு. ஸோ captchaclub.com சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த சைட்டை நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் போய்ட்டு கொடுக்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் யுவர் கேப்சா கிளப் அக்கௌண்ட் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் கொடுங்க. இந்த இடத்துல இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு, கண்ட்ரி செலக்ட் கண்ட்ரி கொடுத்துருங்க. கண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி சொல்லிவிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனுக்கு டிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஸோ லிங்க் வந்து போயிருக்கோம் பேஜு. ஸோ ஜஸ்ட் நம்மளோட மெயிலை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து வந்திருக்கும் கேப்சா கிளப்லேருந்து. ஜஸ்ட் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணதோடனே நம்மளுக்கு ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்துடும். ஸோ அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் இதான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டு. நம்ம என்ன நேமில் க்ரியேட் பண்ணமோ அந்த நேம்லேயே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் வந்து கேப்சா கிளப்போட பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலில் போய்ட்டு ஸோ ப்ரொஃபைலில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் நேமு, யூசர் நேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததால் அது அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஜெண்டரில் வந்துட்டு நம்ம என்ன ஜெண்டர் சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் செலக்ட் ஃபைல் கொடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஒரிஜினல் அட்ரஸ்ஸு, ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. ஸோ ஃபேக்காக எதுவும் கொடுத்துறாதீங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். இது ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண உடனே அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் பாஸ்வேர்டு, ஏற்கனவே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்கிறத சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறாங்க. பைசா, பேபால், பயனீர் அந்த மெத்தடில் நம்மளுக்கு பேபாலில் அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது மணி வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏர்னிங் மணி பார்த்திங்கன்னா ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண அதோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட்டு. ஸோ டுடே வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதுக்கான அமௌண்ட்டு. ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவோ அது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ 2 என்ட்ரி தான் பண்ணியிருக்கோம். 2 என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் என்ட்ரிஸ்ன்றதால 2 காட்டுது. ராங்காக இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்றது எவ்வளோ ராங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டும் டீட்டெயில்ஸு. ஸோ அதோட வந்து ஸ்கேல் மெத்தடில் உங்களுக்கு இது காமிச்சிருக்காங்க நம்மளோட என்ட்ரிஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்ன் மணி. ஸோ ஏர்ன் மணின்னு கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு கேப்சாவோட இது வந்துச்சு. ஸோ இதில் வர்றது தான் டீட்டெயில்ஸை நம்ம ஜஸ்ட்டு கீ பண்ணோம். கீ பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்டர் நியூ கேப்சா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ட் வரும். அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் என்ன வியூ ஆகுதோ அதை நீங்கள் அப்படியே கீ பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஈஸியான ஒர்க் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் நியூ என்ட்ரி கேப்சா கொடுக்கும் போது தான் உங்களுக்கு பாக்ஸ் வியூ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ரிப்போர்ட்டில் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதோடய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஏர்னிங் ரிப்போர்ட்டில் போய்ட்டு வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 இருந்துச்சு, 2 இது இருந்துச்சு டோட்டல் கரெக்ட் என்ட்ரிஸ் வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 4. ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மாறிச்சு. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மெம்பர்ஷிப் ரேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி
ஸ்டாண்டர்ட்னா ஃப்ரீயாக வந்துட்டு ப்ரீமியமில் வந்து எவ்வளோ என்ன மாதிரி ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கேப்சா கோடுக்கு என்ன மாதிரி கரெக்ட் என்ட்ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 3x6 ஸோ இதோட லிமிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ராவில் பார்ப்போம். ஸோ வித்ட்ராவில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீ டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபுல் டே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஈஸியான சைட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து சைட்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேன்னும் போது மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுங்கள். எல்லோரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம போய் ஒர்க் பண்ணி வெக்ஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.